அப்படின்னு அச்சா என்கிட்ட கேட்க உடனே நாங்கள் அவளை போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொன்னோம். அவளும் உடனே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அவங்க அத்தைட்ட எக்ஸைட்டடாக குதிச்சிட்டு இருந்தா. ஆமாங்க, இதுதாங்க அக்ஷயோட ஃபஸ்ட்டு மூவி. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைம் தேட்டருக்கு வர போகிறா. உடனே நானும் அவளும் என் தங்கச்சி 3 பேர் கிளம்பிட்டோம் தேட்டருக்கு. அவள் ஒரே குஷி தான். நாங்கள் மீனாட்சி சினிமாஸ் தான் போயிருந்தோம். கிளைமேட் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் போன மூவி என்னென்னா அதாங்க நம்ம சூரியனை நடித்த மாமன் மூவிக்கு தான் போயிருந்தோம். க்யூவில் போய் நின்று எப்படியோ 2 டிக்கெட் எடுத்துட்டோங்க. என்ன 2 டிக்கெட் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அக்ஷயாக்கு டிக்கெட் கிடையாதுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களே எங்கள் சீட்டை தேடி போய் எப்படியோ ஒரு வழியாக உட்காந்துட்டோங்க. அக்ஷயா வேறு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. தேட்டரில் வேறு யாருமே இல்லையா, அவளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்தோம். அவள் பப்ஸை தின்னுக்கிட்டு இருந்தா. நாங்கள் வேகமாக போனதுனால மூவி வேறு ஸ்டார்ட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்களே என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். எப்படியோ ஃபைனலி மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் இடையில இன்டர்வலில் வந்துட்டு நாங்கள் போய் அவளுக்கு பாப்கார்ன் வாங்க போனோம். ஏன்னா மூவி ஸ்டார்டிங் வந்து பாப்கார்ன் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தால் முடிய பாருங்கள். உடனே ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதான் மூவிஸ் எல்லாம் முடிஞ்சில்ல. என் தங்கச்சியும் பசிக்குதுன்னு சொன்னால், அச்சாவும் பசிக்குதுன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்புக்கு போனோம். என் தங்கச்சிக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் அச்சாவுக்கு ஒரு காளானும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நான் ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். இவர் வேறு யாரும் இல்லை, அக்ஷயாவோட பிரதர் தான். பார்த்தீங்களா எப்படி அக்காவை வெல்கம் பண்ணுறான்னு.